அரங்கேற்றம் நம்ம செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ஒன்று வாங்கி சில விமர்சனங்கள் இருக்கு. அதை சொல்லணும். வசூல் பண்றோம் எல்லாரும். நீங்க வசூல்னா கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, சராசரி ஒரு சராசரி மனுஷனை கொண்டாந்து 5000 போன வருஷம் 5000 இந்த வருஷம் 10,000 கொடுக்குறாரு. போன வருஷம் 10,000 50,000 கொடுக்குறாரு. அப்ப கிட்டத்தட்ட அந்த ஒரு விழா நடத்துறோம்னா எத்தனையோ லட்சங்கள், அதாவது 20-30 அந்த அளவுக்கு பெரிய தொகை. அப்ப இந்த வரவு செலவு எல்லாமே ஒரு விழா முடிஞ்சு ஒரு 15 நாள் நாட்டாசனை கூப்பிட்டு நாங்கள் ஒப்படைக்கிறோம். அது இந்த மாற்று கருத்து இல்லை. சில பேர் வெளியில் ஒரு கருத்து நிறுவது ஒரு திருவிழா நடத்தாங்கன்னா அதில் விமர்சனம் இருக்கு. அதை தாண்டி மக்கள் சாமி தூக்குறாங்க. அந்த சீர்பாதம், அதாவது நல்லா கேட்டுங்க, இந்த சீர்பாதம் செய்யக்கூடிய நாட்டார்களுக்கு இந்த கோயில் இந்த நிர்வாகத்தை எதுலையுமே பணமெல்லாம் சம்பளமெல்லாம் இல்லை. எத்தனை பார்க்க ஒரு மரியாதைக்காக மட்டுமே இந்த தெய்வத்தை இன்னைக்கு வேணா அந்த சக்கரத்தை இழுக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் கொம்பு தூக்கணும், சாமியை உடல் வலிமை இருக்கணும். அது ஒரு பக்கம் சோல்டே உட்காந்து போயிடும். என் வயசு எனக்கு 43 வயசாச்சு. நான் ஒரு 20 வருஷம் பார்த்துருக்கேன் அந்த நாட்டாளர்கள் வலிமையோட தூக்குனதை. நாட்டார் பெருமக்களின் சார்பிலே விழா நடத்துவது பெரிய காரியம் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு நாடகம் வைக்கிறதுக்கு படாதபாடு பண்றோம். இருந்தாலும் இந்த 10 நாள் திருவிழாவில் நைட்டு 12 மணி வரை இருந்து காலையிலேயே அதே மாதிரி சாமி தூக்கி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு திருவாரூரில் இந்த அளவுக்கு 4ஆம் ஆண்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு, நாட்டார் ஒத்துழைப்பும் பொதுமக்கள் ஒத்துழைப்பும் மிக மிக பொறுமையோடு இருந்து இந்த வளர்ச்சி துறை அறக்கட்டளைக்கு வாழ்க வாழ்க என்று நாட்டார் பெருமக்களின் சார்பிலே வாழ்த்துகிறோம், வாழ்த்தி விடைபெறுகிறோம். அதே போல இந்த மேடையிலே அலங்கரிக்க வந்திருக்கின்ற 2வது ஆண்டாக கேஎம்ஆர் ஒளிபெருக்கி மிக சிறப்பாக 2 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்று தக்க வைத்துக் கொண்டார். அவர்களுக்கும் இந்த மேடையிலே நாட்டார் சார்பிலே ஒரு பொன்னான போற்றப்படுகிறது. இந்த மேடை அலங்கரிக்கப்பட்ட மேடையிலே அனைத்து பேருக்கும் நடக்கின்ற விழாவிலே அனைவரும் கலந்து நம்மளுடைய குழந்தைகளிலும் பரதநாட்டியம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. 10 நாள்